உலகத்துல நடக்கிற தப்ப எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு கோவம், அப்ப நீங்க எல்லாருமே சேக்வாரோட ஃபாலோவர்ஸ். சேக்வாரோட ஃபாலோவர்ஸா இருக்க நம்ம அவரோட வாழ்க்கையில இருந்து 3 விஷயத்தை கடைபிடிக்கணும். ஒண்ணு, அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடணும். சேக்வாரா அதை தான் போராடினாரு. எந்தெந்த நாடெல்லாம் அடிமையா இருக்கோ, எந்தெந்த நாடெல்லாம் ஆதிக்கத்தின் கீழே இருக்கோ, அந்த நாடு எல்லாம் என்னோட தாய்நாடு, அந்த நாட்டுக்கெல்லாம் நான் போராடுவேன்னு சொல்லி சேக்வாரா போராடினாரு. அதே மாதிரி தப்ப எல்லாத்தையும் தட்டி கேட்டாரு. 2வது, தீவிர புத்தக வாசிப்பாளர். சின்ன வயசுல இருந்து புத்தகத்தை படிச்சாலும் போர்க்களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சண்டையிடுற மத்த நேரங்களை தவிர தீவிரமா புத்தகத்தை தேடி தேடி படிச்சாரு சேக்வாரா. 3வது, அமெரிக்கன் ஸ்ட்ரக்சரை கரெக்டா புரிஞ்சிருந்தாரு. ஏன் லத்தீன் அமெரிக்கா அடிமையா இருக்கு, ஏன் அமெரிக்கா ஆதிக்கம் செய்யுதுன்றத சரியா அறிஞ்சிருந்தாரு. அதனாலதான் அவரால் ஒரு சோசியல் ரெவல்யூஷனை நடத்த முடிஞ்சுச்சு. ஜூன் 14 சேக்வாரா பிறந்த நாளான இன்னைக்கு ஒரு சபதத்தை எடுப்போம். எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்போம். அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுவோம். தீவிரமா புத்தகத்தை வாசிப்போம். ஸ்ட்ரக்சரை சரியா அறிஞ்சு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும்.